சிம்மராசிக்காரர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்களை ஒரு கலக்கிட்டு போச்சு. சனி பகவான் அட்டவத்திலே இருக்கிற போது பணத்தை வாரி வாரி வழங்குவார் என்பதுதான் இதுநாள் வரை இருக்கக்கூடிய உண்மை. 2.5 ஆண்டுகளிலே மிகப்பெரிய பண வரவை நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய பொருளாதார வரவை தருவார், அது சந்தேகமே இல்லை. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிலேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோட அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்களா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனது அருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமத்து சனி. சிம்மராசிக்காரர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்களை ஒரு கலக்கிட்டு போச்சு சனி. பலருமே பயந்துகிட்டு இருக்காங்க, எங்க வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க, அவருக்கு உடல்நலம் பாதிக்குமா என்று பெண்கள் வந்து கேட்கிறார்கள். எங்க கணவருக்கு சிம்மராசிக்கு உடல்நலம் பாதிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னுடைய மகனுக்கு சிம்மராசி, எனக்கு வேலை வாய்ப்பு பாதிக்குமா என்றெல்லாம் தாய்மார்கள் வந்து கேட்க துவங்கி விட்டார்கள். இப்போ நாங்கள் ஜாதகத்தை பார்க்கிற போதே அஷ்டமத்திலே சனி பகவான் வருகிறது என்று சொன்னால் கவனமாக இருங்கள் தான் காலகாலமா சொல்றோம். அது உண்மைதான். ஆனா அப்படி பயப்படணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருக்கிற போது எல்லோருக்கும் கெடுதல் செய்வது கிடையாது. பலருக்கு பல நன்மைகளை சனி பகவான் கொண்டு வந்து தருவார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில போயிட்டு நான் விளக்கமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னோட சிவராசி அன்பர்களை சற்றும் பயப்பட வேண்டாம், சற்றும் பயப்பட வேண்டாம். இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்திற்கு அதிபதி அட்டவத்திலே மீன ராசியிலே சென்று அமர்கிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு கணக்குப்படி மீன ராசியிலே சென்று அமர்கிறார். சனி பகவான் அட்டவத்திலே இருக்கிற போது பணத்தை வாரி வாரி வழங்குவார் என்பதுதான் இதுநாள் வரை இருக்கக்கூடிய உண்மை. இந்த உண்மைகள் பலருக்கு தெரியறதில்லை. சனி பகவான் 8ஆம் இடம் என்று சொன்னால் பண பரஸ்தானம் பேர். ஒரு ஜாதகத்திலே 2, 5, 8, 11 என்ற 4 ஸ்தானங்கள் பண பரஸ்தானங்கள் பேர். நமக்கு பணவரவை தரக்கூடிய ஸ்தானங்கள். அந்த ஸ்தானத்திலே சனி பகவான் இப்பொழுது இருக்கிற போது யாருக்கெல்லாம் இப்பொழுது சனி திசை நடக்கிறதோ, சனி புத்தி நடக்கிறதோ, சனி அந்தரம் நடக்குமோ, இந்த 2.5 ஆண்டுகளிலே மிகப்பெரிய பண வரவை நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம்னு பேரு. மிகப்பெரிய பொருளாதார வரவை தருவார், அது சந்தேகமே இல்லை. இந்த அஷ்டமத்து சனி முடிந்த பிறகு 2.5 ஆண்டுகள் அஷ்டமத்து சனி நடக்க முடியும் போது சொல்லுவீங்க. 2026 மார்ச்சிலிருந்து மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 2.5 ஆண்டுகள்ல என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது, நல்லா நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதே நேரத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன எச்சரிக்கையை கொடுக்கிறாருன்னா, யாருக்கும் பிராமிஸ் கொடுக்காதீங்க. யாரெல்லாம் உற்ற நண்பர்களாக இப்பொழுது இருக்கிறார்களோ அவர்கள் சமயம் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை சிக்கலிலே மாட்டிவிட என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் நமக்கு அனுபவத்தை கற்றுத் தருவார். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, கூட இருந்து குடிபிடிக்கிறவன் யாரு அப்படின்னு நமக்கு வாழ்க்கையை உணர்த்த போகிறார் சனி பகவான்.
7ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்திலே உட்காருகிறார் அப்படின்னு சொன்னா இது நாள் வரை உடன் இருக்கக்கூடிய பலர் துரோகியாக மாறுவதை வருங்காலத்தில் 2.5 ஆண்டுகளில் நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆகவே உடன் இருப்பவர்களிடம் சிம்மராசிக்காரர்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள். அதே போல கட்டின குடும்பம், கட்டின மனைவி, பெற்ற பிள்ளைகளை பகைச்சுக்கிடாதீங்க. அவர்கள்தான் இந்த 2.5 ஆண்டுகளிலே உங்களுக்கு உற்ற துணை. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற போது வெளியில இருக்கிற கோபத்தெல்லாம் வீட்டுல காட்டுவோம். ஆபீஸ்ல நல்லா பழகுவோம், எல்லாத்தையும் வீட்டுக்கு வருவோம். ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்க பண்ணின கிண்டல், கேலி, யாராவது வெளியிடங்கள் நம்மளை படிச்சின துன்பம், இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்காரம்மா காஃபி குடிங்க அப்படின்னு சொன்னா கூட எரிஞ்சு விழுவோம், கோவப்படுவோம். என்னத்த காஃபி, இந்த சமய சந்தர்ப்பம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி மனைவிட்ட கோவப்படுவோம். செல்லிடத்துக்காக்கின் சினங்காக்கன்னு வள்ளுவர் சொன்னாருங்க. அதாவது யார்கிட்ட கோபம் செல்லுபடியாகுமோ அவங்கள்ட்ட கோவப்படாதுன்னாரு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலத்துல மனைவி மக்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க. அவர்கள் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். ஆகவே இந்த நேரத்தில் கோபத்தை வீட்டுல காட்டிடாதீங்க. இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் சில குடும்பங்கள்ல இப்பொழுது இந்த பரம்பரை தோஷங்கள் வெளிப்படக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய அமைப்புங்கிறதால கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை காட்டி ஆலோசனை பெறுவது என்பது மிக மிக அவசியம். அதே போல சனி பகவான் 10வது ஸ்தானத்தோடு போய் தொடர்பு இருக்கிறார் என்பதனால பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் உடல் நலத்திலே சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த கவனம் செலுத்தணும். ஆனால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நிகழ இருக்கிறது என்பதனால் வேலையிலே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேலை மாற்றத்துக்கு பயப்படாதீங்க, நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த 2.5 ஆண்டு காலமும் சனிக்கிழமைகளிலே நீங்கள் 3 உணவுப் பொருளை தவிர்க்கணும். இதை கண்டிப்பா கடைபிடிங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கற்கண்டு, சப்போட்டா பழம் இருக்கு பாருங்க, அது நுங்கு, பனை நுங்கு இருக்கு பாருங்க, அந்த நுங்கு, இது 3ஐயும் சனிக்கிழமைகளில் அவாய்ட் பண்ணணும். கற்கண்டு, சப்போட்டா பழம், நுங்கு, இதை சனிக்கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் வாழ்க்கை நலத்தையும் தரும். கவனமா நீங்க இந்த 3 பொருளையும் சனிக்கிழமை மட்டும் அதான் அவாய்ட் பண்ண சொல்றோம், மற்ற நாட்கள் இல்லை. ஆகவே இந்த காலகட்டத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த பரந்தாமன் ஸ்ரீ ரங்கநாதன் வழிபாடு செய்யணும். அரங்கநாதன் வழிபாடு என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரும். இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவாருன்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினால என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும்
சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.